தாவேகாவை ஒன்றிய பாஜக அரசு தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்யக்கூடும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. நான் கூட நினைத்தேன் அவர் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார், அது ஒரு திராவிட இயக்கத்திற்கு ஒரு பலமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அது பொய்த்து போயிருக்கிறது. அதுல அதே தாவேகா தலைவர் தான் காவல்துறையுடைய சிறப்பான பணிகள் குறித்து மெச்சத்தகுந்த பணி என்று பாராட்டினார். அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் எளிதாக இருந்தது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர்களே சிபிஐக்கு சென்று அவர்கள் தான் ஒரு பொறிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக தான் நாங்கள் பார்க்கிறோம். சிபிஐ வைத்து ஒருவேளை தாவேகாவை ஒன்றிய பாஜக அரசு தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்யக்கூடும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. எனவே தாவேகா பொறுத்தவரையிலும் இன்னும் தொடர்ச்சியான அந்த அனுபவங்களை பெற்றாக வேண்டும். அந்த தொண்டர்களுக்கு அரசியல்படுத்தப்பட வேண்டும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட வெற்றி கழகத்துடைய நோக்கமாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவோம். மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு இப்ப தாவேகால இணைஞ்சிருக்காரு. இணைஞ்ச பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் மூத்த அமைச்சர்கள் அதாவது ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீண்டும் தாவேகால இணைய போறாங்க இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்றாரு. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காரணத்தினால் அவருடன் தொடர்பில் இருந்தது குறித்து அவர்களுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்தும் அது குறித்த புரிதல்கள் இல்லை. இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தவர், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய கரம் பற்றி அரசியல் கொண்டவர். இன்னைக்கு அதே பார்வையில் தொடர்ச்சியாக அந்த திரை பார்வையோடு இருக்கிறார் என்பது துரதிர்ஷ்டமான ஒன்றுதான். நான் கூட நினைத்தேன் அவர் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார், அது ஒரு திராவிட இயக்கத்திற்கு ஒரு பலமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அது பொய்த்து போயிருக்கிறது. இருப்பினும் அவர் சேர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தில் அவருடைய அனுபவங்களை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்திக் கொண்டால் அந்த இயக்கத்திற்கு நல்லது என்பதையும் நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். நாங்க அது குறித்து சொல்லி இருக்கிறோம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். அந்த வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமா நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அது குறித்து எதிர்காலம்தான். அரசியலில் ஒரு நாள் என்பதை நெடுந்தூரம் என்று சொல்வார்கள். இன்னும் ஏறக்குறைய 5 மாதத்திற்கு மேலாக தேர்தல் காலங்கள் இருக்கிறது. ஒரு தொடர்ச்சியான பயணத்தில் அரசியல் நிறைய மாற்றங்கள், தைக்கு பின்னால் நிறைய மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றத்தில் திராவிட வெற்றி கழகம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதிலும் நாங்கள் மிகுந்த உத்தேசத்துடன் அதற்கான பணியை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.